அப்ப அந்த தலையே வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய தன்மை அந்த நிலைப்பாட்டுக்கு செவ்வாய் வருகிறார்ன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் வந்து முகம். அதாவது ஒரு முகம் ஒருத்தருக்கு அழகா இருக்குன்னா ரிஷப ராசிங்க. அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது முகத்துக்கு சுக்கிரன் ஆதிபத்தியம் செலுத்துறார். அதே மாரி கழுத்துக்கு நம்மளோட கழுத்து வந்து பார்த்து ரிஷப ராசிங்க. அந்த கழுத்துக்கு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடியது புதன்ங்க. அடுத்தது மனசுக்கு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய சந்திரன் 4ஆம் இடம் கடக ராசிங்க. அப்ப அந்த மனசுக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரனாக வருகிறார். மனசுக்கும், தோலுக்கும் ஆதிபத்தியம் செலுத்துகிறார்ன்னு வச்சுக்கங்க. சூரியன் வந்து மார்புக்கு ஆதிபத்தியம் செலுத்துறார். சிம்ம ராசி அந்த சூரியன் வந்து மார்புக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சூரியன் வருகிறார். அப்ப குரு வந்து வயிற்றுக்கு ஒரு நிலைப்பாடை ஒரு உணர வைக்கிறது, வயிற்றுக்கு தன்மையை கொடுக்கக்கூடியது குரு ஆதிபத்தியம் செலுத்துறார். அடுத்தது சனி வந்து நம்ம கால்களுக்கெல்லாம், அதாவது துடைக்கு சனி. அதனாலதான் அந்த சனி 7:30 சனி இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் வண்டி வாகனத்துல பார்த்து போகணும்னு சொல்றோம்.